ஏழை மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு 1985-86 கல்வியாண்டில் தொடங்கியது. ஆடை சமத்துவம் சார்ந்த திட்டம் இது. கடந்த 32 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலில் ஒரு இணை சீருடை வழங்கப்பட்டது. அது 2011-12 கல்வியாண்டில் 2 இணையாக மாறியது. 2012-13 ஆண்டில் 4 இணை சீருடையாக மாற்றம் பெற்றது. ஆனால் அமைச்சர் செங்கோட்டையன் இலவச சீருடை திட்டம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கு கொண்டை விளங்க விரும்புகிறேன். எதிர்காலத்தில் உங்களுக்கு 3 சீருடைகளாக மாற்ற இருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்கள் உடைகள் அனைத்துமே பார்க்கின்ற போது 1ஆம் வகுப்பிலிருந்து +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான உடைகள் இருக்கிறது. இதை மாற்றி காட்ட வேண்டும் என்ற இந்த அரசிற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் 1லிருந்து 5 வரையிலும் 6லிருந்து 10 வரையிலும் 11, 12 என்று 3 உடைகளாக மாற்றி எந்த நீங்கள் வகுப்புக்கு செல்கிறீர்கள் இந்த மாணவர் என்ற நிலையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக, அதே நேரத்தில் மாற்றான் இங்கே இருக்கிற அனைவருமே தனியார் கல்லூரியிலே பள்ளிகளை நடத்துகின்ற அத்தனை பேரும் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த உடைகள் மாற்றி அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த உடைகளை மாற்றுகின்ற போதுதான் உங்களுக்கு தேவையான அந்த உதவிகளுக்கு உங்களுடைய சொல்வார்கள் ஆடை பாதி அழகு பாதி என்று சொல்வார்கள். அதை போல உங்களை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசு 4 சீருடை தேய்த்து தருகிறோம். ஆனால் வருகின்ற எதிர்காலத்தில் 2 சீருடை தேய்த்து தருவதும் 2 சீருடைகளுக்குள்ள அந்த தொகையின் கூடத்திலே ஒப்படைத்து நீங்களே வேண்டுமென்றாலும் அழகான முறையில் இந்த சீருடைகளை அமைத்துக் கொள்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் கொடுக்கப்படுகிற சீருடைகளிலே உங்களுக்கு தேவையான அளவிற்கு இருக்காது. கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அதை சரியான முறையில் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த அரசுக்கு இருக்கிறது. எரிவாயு மானியம் போல இலவச சீருடைக்கான பணத்தை அரசு பயனாளிகளின் கையில் கொடுக்குமானால் அதுவும் பல குளறுபடிக்கு வழிவகுக்கும். அரசே மொத்தமாக லட்சக்கணக்கான சீருடைகளை தயாரிப்பதால் அதற்கான செலவு குறைவு. ஆனால் அரசு கொடுக்கும் தொகையை வைத்து தனித்தனியாக சீருடை தைத்தால் செலவு 2 மடங்காகும். அரசு கொடுக்கும் தொகையை பெற்றோர்கள் அனைவருமே சீருடைக்காக மட்டுமே செலவு செய்வார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றனர் கல்வியாளர்கள். அதேபோல் சீருடைக்கான துணிகள் வெவ்வேறு இடங்களில் வாங்கப்படும் போது அது ஒரே மாதிரியாக இருக்காது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உண்மையிலேயே ஏழை மாணவர்களுக்கான இலவச சீருடை திட்டம் உரிய வகையில் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் ஏற்கனவே உள்ள திட்டத்தை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்பதே பெற்றோர்களின் விருப்பமாக இருக்கிறது. அரசு மேற்கொள்ள இருக்கும் புதிய முடிவு செயல்படுத்தப்பட்டால் இலவச சீருடை திட்டத்தின் மூடு விழாவாகவே அது அமைந்துவிடும் என்ற அச்சமும் பெற்றோர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது.